மும்பை இந்தியா 2026 மே 24ஆம் தேதி வான்கடே ஸ்டேடியத்துல நடந்த ஒரு முக்கியமான ஐபிஎல் மேட்ச்ல ராஜஸ்தான் ராயல்ஸை தோற்கடிச்சு மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. இந்த சீசனோட 69வது மேட்ச்ல கிடைச்ச இந்த வின் மும்பை அணியை பிளே ஆஃப் சுற்றுக்கு ஒரு வலுவான நிலைக்கு கொண்டு போயிருக்கு. அவங்க சொந்த மண்ணுல ரொம்ப அதிரடியா லீக் சுற்றை முடிச்சிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிள்ல 4வது இடத்துல ஒரு தடுமாற்றமான நிலையில இருக்காங்க. அவங்களோட பிளே ஆஃப் கனவு அடுத்தடுத்த மேட்ச் ரிசல்ட்டை பொறுத்து தான் இருக்கு. ஒருவேளை ராயல்ஸ் இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருந்தா அவங்களுக்கு பிளே ஆஃப் கன்ஃபார்ம் ஆகிருக்கும். இது இந்த சீசனோட கடைசி நேர போட்டியோட பரபரப்பை இன்னும் அதிகப்படுத்தியிருக்கும். மும்பையோட அடையாளமான வான்கடே ஸ்டேடியத்துல பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிட்சாவும் ரசிகர்களோட ஆரவாரத்துக்காகவும் ஃபேமஸான இந்த கிரவுண்ட் ஒரு பெரிய ஸ்கோர் மேட்ச்க்கு சரியான களமா அமைஞ்சது. ரெண்டு டீமுமே ஒரு மிரட்டலான போட்டிக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்துற மாதிரி அதிரடியான பேட்டிங்கையும் சரியான திட்டத்தோட பவுலிங்கையும் மாத்தி காட்டி அசத்திட்டாங்க. இந்த பிட்ச் எப்பவுமே நல்ல பவுன்ஸ் கொடுத்து ஷாட்ஸ் ஆட ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதே மாதிரி இந்த மேட்ச்லயும் பெரும்பாலும் பேட்ஸ்மேன்கள் தான் டாமினேட் பண்ணாங்க. இது பேட்டிங் பாரடைஸ் அங்கிற அதோட பெருமைக்கு ஏத்த மாதிரி தான் இருந்துச்சு. மொத்தம் 10 டீம்கள் 74 மேட்ச்ல்னு ஒரு வழக்கமான பிளே ஆஃப் ஃபார்மட்டோட தொடரும் இந்த 2026 ஐபிஎல் சீசனோட இது 19வது சீசன். ஒரு மினி வெர்ஷன் மாதிரி தான் இந்த மேட்ச் இருந்துச்சு. இந்த மேட்ச்சோட விளைவுகள் வெறும் ஒரு ரிசல்ட்டோட முடிஞ்சு போகாது. இந்த டோர்னமெண்ட் இப்போ கடைசி கட்டத்துக்கு வர்ற நேரத்துல இது ரெண்டு அணிகளுக்கும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு ஒரு கதையை எழுதுது. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓட இன்னிங்ஸ்ல சில அசத்தலான தனிப்பட்ட ஆட்டங்கள் இருந்துச்சு. முக்கியமா அவங்க கேப்டன் ரியான் பராக் கிட்ட இருந்துதான். 2026 சீசனுக்கு கேப்டனா பொறுப்பேத்துக்கிட்ட பராக் ஒரு முக்கியமான ஆல் ரவுண்டரா தான் வளர்ந்திருக்காருன்னு காட்டினாரு. பேட்டிங்ல அதிரடியா விளையாடி டீமுக்கு முன்னுதாரணமா நின்னாரு. கூடவே தன்னோட டைம் ஸ்பின் பவுலிங்லையும் பங்களிப்பு கொடுத்தாரு. அவரோட ஆக்ரோஷமான அதே சமயம் யோசிச்சு எடுத்த அணுகுமுறைதான் மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு சவாலான டார்கெட்டை செட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமா அமைஞ்சது. அவருக்கு துணையா முக்கிய ரன்களை குவிச்சாரு தென்னாப்பிரிக்க விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் டோனோவன் ஃபெர்ரைரா. அவரோட அதிரடி பேட்டிங் நடு ஓவர்கள்ல டீமுக்கு ரொம்ப முக்கியமான வேகத்தை கொடுத்துச்சு. ஃபெர்ரைராவோட ரன் ரேட்டை வேகமா உயர்த்தின திறமை ராயல்ஸ் அணிக்கு அவர் எவ்வளவு முக்கியங்கிறதை எடுத்து சொல்லுச்சு. 2026 சீசனுக்காக ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு திரும்பின ரவீந்திர ஜடேஜா சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட சிறப்பா விளையாடிட்டு வந்தவர். அவரும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. அவரோட சிக்கனமான இடது கை ஆர்த்தோடாக்ஸ் பவுலிங்லையும் தேவைப்படுற நேரங்கள்ல பேட்டிங்லையும் கலக்கினாரு. இவ்வளவு வலுவான பேட்டிங் இருந்தும் மும்பை இந்தியன்ஸோட சேசிங் ரொம்பவே பலமா அமைஞ்சிச்சு. ராஜஸ்தானோட பவுலிங் அட்டாக்ல இடது கை வேகப்பந்து வீச்சாளர் நான்ட்ரிய பர்கர் முன்னாடி நின்னு ஆரம்பத்துல விக்கெட்டுகளை எடுத்தாரு. 2024 ஐபிஎல்ல அறிமுகமான பர்கர் ராயல்ஸ் அணிக்கு தொடர்ந்து சிறப்பா விளையாடிட்டு இருக்காரு. அவரோட வேகம் ஸ்விங் ரெண்டையும் பயன்படுத்தி மும்பை டாப் ஆர்டரை தடுமாற வச்சு முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்தாரு. அவரோட பவுலிங் ராயல்ஸ் அணிக்கு ரொம்ப முக்கியமான திருப்பு முனைகளை கொடுத்தது. மேட்ஸோட பெரும்பாலான நேரம் அவங்களை போட்டிக்குள்ளேயே வச்சிருந்துச்சு. ஆனா மும்பையோட பேட்டிங் ஆழம் கொடுத்த விடாப்பிடியான அழுத்தம் கடைசியில ஆட்டத்தோட போக்கையே மாத்திடுச்சு. இந்த மேட்ச் T20 கிரிக்கெட்ல ஆல் ரவுண்டர்களோட வியூக முக்கியத்துவத்தை நல்லா எடுத்து காட்டுச்சு. ரெண்டு டீமுமே ஆட்டத்தோட ஏற்ற இறக்கங்களை சமாளிக்க அவங்களோட பல திறமை வாய்ந்த வீரர்களை ரொம்பவே நம்பியிருந்தாங்க. இந்த முக்கியமான சேசிங்ல மும்பை இந்தியன்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அடிச்ச பெரிய ஸ்கோரை ரொம்ப கவனமா கொஞ்சமா குறைச்சிட்டே வந்தாங்க. ஐபிஎல்ல ஏன் அவங்க எப்பவும் ஒரு பலமான டீமா இருக்காங்கன்னு இது நல்லா காமிச்சிச்சு. வான்கடே பிட்சுக்கு ஏத்த மாதிரி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி ஆடின அவங்களோட பேட்டிங் வரிசை தேவையான ரன் ரேட் ஒருபோதும் கைமீறி போகாம பாத்துக்கிட்டாங்க. முக்கியமான பார்ட்னர்ஷிப்கள் இன்னிங்ஸை நல்லா தூக்கி நிறுத்துச்சு. ராஜஸ்தான் பவுலர்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவங்களால ஒன்னும் பண்ண முடியாம எரிச்சலோட தான் இருந்தாங்க. குறிப்பா அவங்களோட நடுவரிசை பேட்ஸ்மேன்கள் கிட்ட இருந்துதான் முக்கியமான பங்களிப்புகள் வந்துச்சு. அவங்க பிரஷரை அருமையா சமாளிச்சு தேவைப்படும்போது எதிர்த்தாக்குதலும் தொடுத்தாங்க. வான்கடே ஸ்டேடியம் ரசிகர்கள் அவங்க சப்போர்ட்டுக்கு சும்மா அதிர வைப்பாங்க இல்லையா, அவங்களும் இந்த மேட்ச்ல ஒரு முக்கிய பங்கு ஆடினாங்க. ஒரு கரண்ட் பாஸ் பண்ண மாதிரி சூடான சூழலை உருவாக்கி வீட்டு அணிக்கு இன்னும் ஒரு எனர்ஜியா உத்வேகமா இருந்துச்சு. லீட் சுற்று முடிஞ்ச இந்த சமயத்துல மும்பை இந்தியன்ஸ்க்கு இந்த வெற்றி ரொம்பவே அவசியமா இருந்துச்சு. ஏன்னா பிளே ஆஃப்ல முதல் 4 இடங்கள்ல அவங்க ஒரு இடத்தை உறுதி செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா பிளே ஆஃப் இடத்தை உறுதி பண்ண கண்டிப்பா ஜெயிக்கணும்னு மேட்சுக்கு வந்த ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இந்த தோல்வி பெரிய ஏமாற்றம். இப்போ அவங்க தலைவிதி மீதி இருக்கிற லீக் மேட்ச்களோட ரிசல்ட்டை பொறுத்து தான் இருக்கு.
69வது மேட்ஸோட இந்த ரிசல்ட் பிளே ஆஃப் கணக்கையே மாத்திடுச்சு. 2026 ஐபிஎல் சீசனுக்கு இது இன்னும் ஒரு பரபரப்பையும் சுவாரஸ்யத்தையும் சேர்த்திருக்கு. 10 பலமான டீம்களோட ஒரு கடுமையான ஷெட்யூலும் கொண்ட இந்த டோர்னமெண்ட் அமைப்பு எப்பவும் இப்படிப்பட்ட பரபரப்பான முக்கியத்துவம் வாய்ந்த மேட்ச்களை கொடுத்துட்டே இருக்கு. இப்போ லீக் சுற்று எலிமினேட்டர் குவாலிஃபையர் நிலைகளை நோக்கி போறதால ஒவ்வொரு டீமும் இந்த மாதிரி ஆட்டங்களை திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ரன்னும் ஒவ்வொரு விக்கெட்டும் கோப்பையை வெல்றதுக்கும் சீக்கிரமே வீட்டுக்கு போறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஏற்படுத்தும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். மொத்தத்துல 2026 ஐபிஎல் டோர்னமெண்ட் தொடர்ந்து உயர்தர T20 கிரிக்கெட்டுக்கான ஒரு திருவிழாவாதான் இருக்கு. தனிநபர் திறமையோடும் டீமோட கூட்டு முயற்சியோடும் இதோட